It's story time. அதிசய மலர்களை நாகசிம்மன் தான் எடுத்திருப்பான் அப்படிங்கிற சந்தேகம் வலுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. சேனாதிபதி காயாம்பு கிட்ட கேட்டாரு, உங்ககிட்ட அதிசய மலர்கள் இருக்கிறத பத்தி உத்தமன் சொன்னதுனாலதான் நாகசிம்மனுக்கு தெரியுமா? அந்த மலர்கள் உங்ககிட்ட இருக்குங்கிறது உங்க குடியிருப்பு பகுதியில யாருக்குமே தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. காயாம்புவும் அந்த மலர்கள் எங்கிட்ட இருக்கிறத பத்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல, அந்த மலர்கள்லேருந்து வர்ற நறுமணம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் கற்பூர மரத்துல செஞ்ச ஒரு பெட்டிக்குள்ளதான் அந்த மலர்களை பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். உத்தமன் சொல்லலைன்னா நாகசிம்மனுக்கு கூட எங்கிட்ட ஒரு கட்டு அதிசய மலர் இருக்கிறத பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு சொன்னாரு. உடனே சேனாதிபதி கேட்டாரு, அப்படியே அந்த மலர் கட்ட நாகசிம்மன் எடுத்திருந்தா கூட அதனால அவருக்கு என்ன பயன்? இதனால உத்தமனோட பயணம் தடைபடுறத தவிர நாகசிம்மனுக்கு அதனால வேற எந்த பயனும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டாரு. காயாம்புவும் அவர்கிட்ட, நீங்க சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான், இதுல ஒரு முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்னோட குடியிருப்பு பகுதிக்கு போய்க்கிறேன், அது வரைக்கும் உத்தமன் கூடவே நானும் தங்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அன்னிக்கு ராத்திரி உத்தமனும் காயாம்புவும் அதிசய மலர்களை பத்தி தூக்கம் வர வரைக்கும் ரொம்ப நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில ஒரு காவல் வீரன் காயாம்பு கிட்ட வந்து, உங்களை பாக்குறதுக்கு 2 பெண்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். காயாம்பு அந்த விடுதியோட வாசலுக்கு வந்தப்போ அங்க அவரோட மகள் சித்ராவும் அவளோட தோழியும் காயாம்புக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. காயாம்பு சித்ரா கிட்ட, நீ எதுக்கு இங்க வந்த? நம்ம குடியிருப்பு பகுதியிலே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாரு. உடனே சித்ராவும், நம்ம குடியிருப்பு பகுதியில எல்லாருமே நல்லாதான் இருக்காங்க, காணாம போன அதிசய மலர்கள் திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னா. காயாம்பு உடனே ரொம்ப பரபரப்பா, அந்த மலர்கள் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு காலையில நான் என்னோட தோழிகளோட கடற்கரை பகுதிக்கு போயிருந்தப்போ அங்க உத்தமன் வந்த படகு தலைகீழ கவுந்து கடந்துச்சு. அந்த படகை நிமித்தி பார்த்தப்போ அதுல 2 கட்டு அதிசய மலர்களை யாரோ பத்திரப்படுத்தி வச்சிருந்தது எங்களுக்கு தெரிஞ்சுது. அதிசய மலர்களோட நறுமணம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக படகை தலைகீழ போட்டு கவிழ்த்தி மூடி வச்சிருந்தாங்க. ஒருவேளை உத்தமன் தான் பயணத்துக்கு தயாரா அதிசய மலர்களை படகு பக்கத்துல கொண்டு வந்து வச்சிருப்பாரோன்னு தோணிச்சு, அத சொல்லதான் இங்க வந்தோம் அப்படின்னா. சித்ரா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே உத்தமனும் அங்க வந்து சேர்ந்தான். உடனே காயாம்பு, இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல, நேத்து ராத்திரி முழுக்க உத்தமன் என் கூட தான் இருந்தான், இப்ப அந்த மலர்கள் எங்க இருக்கு அப்படின்னு சித்ரா கிட்ட கேட்டாரு. நாங்க மறுபடியும் அதிசய மலர்கள் மேல படக போட்டு கவிழ்த்துட்டு வந்திருக்கோம், அந்த மலர் கட்டுகள் இன்னமும் கடற்கரையிலே தான் இருக்கு அப்படின்னு சொன்னா. காயாம்பு சித்ரா கிட்ட, நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நானும் உத்தமனும் அதிசய மலர்கள் கிடைச்சத பத்தி சேனாதிபதி கிட்ட சொல்லிட்டு கடற்கரையில மலர்கள் இருக்கிற இடத்துக்கு காவல் போட சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமனோட கிளம்பினாரு. போற வழியில உத்தமன் கிட்ட அவரு சொன்னாரு, 2 கட்டு அதிசய மலர்களும் திரும்ப கிடைச்சிருச்சு, யாரோ கடற்கரைக்கு அந்த மலர் கட்டுகளை கொண்டு வந்து உன்னோட படக போட்டு கவிழ்த்து மூடி வச்சிருக்காங்க, அதோட நறுமணம் வெளியே தெரிஞ்சிட கூடாதுங்கிற அளவுல முன்னெச்சரிக்கையா நடந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே உத்தமன் சொன்னான், 2 கட்டு அதிசய மலர்களையும் படகுக்கு பக்கத்துல அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறத பார்த்தா யாரோ திட்டமிட்டு இந்த மலர்கட்டுகளை தீவை விட்டு எடுத்துக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க, அது ஒருவேளை நாகசிம்மனா இருந்தா அவனோட நோக்கம் என்னங்கறத நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னான். காயாம்புவும், என்னால ஒன்னும் யோசிக்க முடியல, எதுக்கும் நாம சேனாதிபதி கிட்ட சொல்லி இனிமே அந்த மலர்கள் திருடு போகாம காவல் போட்டுற சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாரு. காயாம்பு சொன்னதை கேட்டதும் சேனாதிபதிக்கும் ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இந்த அதிசய மலர்கள் திரும்ப கிடைச்ச நல்ல செய்திய யார் உங்ககிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னு கேட்டாரு. என்னோட மகள் தான் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா அப்படின்னு காயாம்பு சொன்னதும் உடனடியா
வீரர்களை கடற்கரைக்கு அனுப்பி அந்த மலர்களுக்கு நல்ல காவலை போட்டாரு. அதிசய மலர்கட்டு அரண்மனையிலேந்து காணா போனதுலேந்து ராஜா ரொம்ப கவலையோடயே இருந்தாரு. முதல்ல ராஜா கிட்ட போய் மலர்கட்டு கிடைச்சத சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உத்தமனையும் காயாம்பூவையும் கூட்டிக்கிட்டு அவரு அரண்மனைக்கு வந்தாரு. மலர்கட்டுகள் திரும்ப கிடைச்சது ராஜாவுக்கு பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. அவரு உத்தமன் கிட்ட, இனிமேயும் நீ உன்னோட பயணத்தை தாமதிக்க வேண்டாம், உடனடியா கிளம்பிடு அப்படின்னு சொன்னாரு. உத்தமனும், இன்னிக்கே நான் என்னோட பயணத்தை தொடங்கறதுக்கு தயாராதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். ராஜா உத்தமன் கிட்ட, நீ உன்னோட பயணத்தை வெற்றிகரமா முடிச்சதும் எங்க நாட்டுக்கு வந்து எங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா உங்க நாட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அப்படியே சேனாதிபதி கிட்ட உத்தமனோட பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை இன்னிக்கே செஞ்சு கொடுங்க, அதிசய மலர்கள் திரும்ப கிடைச்சிருச்சுங்கிற நல்ல செய்திய நான் போய் இளவரசி கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கேருந்து இளவரசி மல்லிகாவோட அறைக்கு வந்தாரு. தன்னோட மாளிகைக்கு வந்த சேனாதிபதி உடனே நாகசிம்மனை அழைச்சுக்கிட்டு வர சொன்னாரு. நாகசிம்மன் அங்க வந்தப்போ சேனாதிபதியோட உத்தமனும் காயாம்புவும் இருக்கிறத பார்த்த உடனே அவனோட முகம் மாறினத சேனாதிபதி கவனிச்சிட்டாரு. சேனாதிபதி நாகசிம்மன் கிட்ட, உன்னோட வீரர்களை கூட்டிக்கிட்டு இன்னிக்கே நீ உத்தமனுக்கு உதவியா பயணத்துக்கு கிளம்பு, இது ராஜாவோட கட்டளை அப்படின்னு சொன்னாரு. உடனே நாகசிம்மன், இன்னிக்கே கிளம்பணுமா, அப்ப அதிசய மலர்கள் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டான். உடனே சேனாதிபதி கொஞ்சம் கோபத்தோட, அந்த மலர்கள் கிடைச்சா உனக்கு என்ன, கிடைக்கலன்னா உனக்கு என்ன, உனக்கு கொடுத்த கட்டளைப்படி நீ நட அப்படின்னு சொன்னாரு. நாகசிம்மன் உடனே, அந்த அதிசய மலர்களை கொண்டு போய் கடல் பூதத்துக்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது தானே பயணத்தோட நோக்கமே, அதனாலதான் மலர்கள் திரும்ப கிடைச்சிருச்சான்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே சேனாதிபதி, ஆமா, அதிசய மலர்களை கடல் பூதத்துக்கிட்ட கொண்டு சேர்க்கணும், இன்னைக்கு சாயங்காலம் நீ உன்னோட வீரர்களோட கடற்கரைக்கு வந்துரு, அதிசய மலர்களோட ஒரு படகு முன்னாடி போகும், 2 படகுல வீரர்கள் பின்னாடி வருவாங்க, இந்த பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் உத்தமன் செய்வான் அப்படின்னு சொன்னாரு. நாகசிம்மன் அங்கேருந்து கிளம்பினதும் சேனாதிபதி உத்தமன் கிட்ட சொன்னாரு, இந்த நாகசிம்மனை நம்பாத, இவன் தான் அந்த மலர்களை திருடிக்கிட்டு கடற்கரைக்கு கொண்டு போயிருப்பான், ஆனா கடல் பூதத்தை தன்னால எதிர்க்க முடியாது அப்படின்னு நினைச்சுதான் அவன் பயணத்தை தொடங்காம தாமதம் பண்ணிருக்கிறான், அவன் எப்படி நடந்துக்குவான் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னாரு. உத்தமனும் தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறதா சொன்னதும் சேனாதிபதி காயாம்பு கிட்ட சொன்னாரு, நீயும் கடற்கரை வரைக்கும் போய் உத்தமனை படகுல ஏத்தி அனுப்பி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா உன்னோட குடியிருப்புக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சாயங்காலம் அவங்க கடற்கரைக்கு வந்தப்போ அங்க 3 படகுகள் தயாரா இருந்துச்சு. உத்தமன் வந்த படகுலயே அதிசய மலர்கட்டுகளை ஏத்தி வச்சிருந்தாங்க. மிச்சம் 2 படகுல நாகசிம்மனோட வீரர்கள் கிளம்புறதுக்கு தயாரா இருந்தாங்க. அங்க இருந்த நாகசிம்மன் மட்டும் யாருகிட்டையும் பேசாம ஏதோ யோசனையிலேயே இருந்தான். காயாம்பு உத்தமன் கிட்ட, இருட்டுறதுக்கு முன்னாடி நீங்க கிளம்புறது நல்லது, நான் சொன்னதெல்லாம் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ, வெற்றிகரமா உன்னோட பயணத்தை முடிச்சிட்டு நீ திரும்பி வர்றதுக்காக நான் ஆவலா காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. உத்தமனும் அவரை வணங்கிட்டு அதிசய மலர்களை ஏத்தி வச்சிருந்த தன்னோட படகுல ஏறி உக்காந்துகிட்டான். அவனுக்கு முன்னாடியே நாகசிம்மனும் அதே படகுல ஏறி உக்காந்துகிட்டு இருந்தான். உத்தமனும் படகுல ஏறினதுக்கு அப்புறம் அந்த காவல் வீரர்கள் உத்தமனோட படக லேசா தள்ளி விட உத்தமன் துடுப்பு போட்டு அந்த படகை ஓட்ட ஆரம்பிச்சான். உத்தமனோட படகுக்கு பின்னாடியே வீரர்களோட 2 படகுகளும் வந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. உத்தமன் உற்சாகமா படக ஓட்டிக்கிட்டு இருந்தான். அப்ப நாகசிம்மன் திடீர்னு அவங்கிட்ட, இந்த மலர்களை கொண்டு போய் அந்த கடல் பூதத்துக்கிட்ட கொடுத்தா அது மாணிக்கபுரிய தாக்காதுங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். உத்தமனுக்கு நாகசிம்மனோட குரல்ல இருந்த மாற்றத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. உத்தமன் அவங்கிட்ட சொன்னான், இந்த அதிசய மலரால கவரப்பட்டுதான் அந்த கடல் பூதம் மாணிக்கபுரி நாட்டுக்கு வந்துச்சு. இப்ப மாணிக்கபுரியில ஒரு அதிசய மலர் கூட இல்ல, அங்க இருந்த மொத்த அதிசய மலர்களையும் பறிச்சு இந்த 2 கட்டு போக மீதி இருக்கிற அதிசய மலர்களை குழிய தோண்டி புதைச்சிட்டோம்.
அந்த மலர்களும் இனிமே 100 வருஷத்துக்கு அப்புறம்தான் பூக்குங்கிறதுனால அது வரைக்கும் கடல் பூதத்தினால மாணிக்கபுரிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொன்னான். அப்ப நாகசிம்மன் மொத்தமே 2 கட்டுதான் அதிசய மலர்கள் இருக்கு அப்படின்னா அந்த கடல் பூதத்துக்கிட்ட நாம இத வச்சு ஒரு பேரம் பேசலாம் இல்ல அப்படின்னு கேட்டான். உத்தமனுக்கு அவன் என்ன கேட்க வராங்கிறது புரிஞ்சாலும் அத வெளிக்காட்டிக்காம, பேரமா? எதுக்கு? எப்படி பேசுவ? நீ பேசுறதுதான் அதுக்கு புரியுமா, இல்ல அது பேசுறதுதான் உனக்கு புரியுமா? நீ அதுகிட்ட ஏதாவது பேரமா பேச போற? இல்ல இல்ல, அப்படின்னா உனக்கு எதுக்கு அந்த கவலை அப்படின்னு கேட்டான். அப்ப நாகசிம்மன் உறுதியான குரல்ல சொன்னான், ஆமா, நான் கடல் பூதத்துக்கிட்ட பேரம் பேசதான் போறேன். இந்த நாட்டோட ராஜா, ராணி, இளவரசி இவங்க 3 பேரையும் ஒழிச்சு கட்டிட்டு நானே அந்த நாட்டுக்கு ராஜா ஆக போறேன். அதுக்கு கடல் பூதத்தோட உதவியை எடுத்துக்க போறேன். அந்த பேரம் பேச எனக்கு இந்த அதிசய மலர்கள் உதவும் அப்படின்னு சொன்னான். நாகசிம்மனை பத்தி ஏற்கனவே இளவரசி மல்லிகா உத்தமன் கிட்ட சொல்லியிருந்ததுனால அவன் அப்படி பேசினது உத்தமனுக்கு வியப்பா இல்ல. நாகசிம்மன் சொன்னா, நான் நாகபுர நாட்டோட ராஜா ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி யாராவது தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா அவங்கள ஒழிச்சு கட்டிடுவேன். அது ராஜா ஆனாலும் சரி, நீ ஆனாலும் சரி, அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே உத்தமனும் ரொம்ப கண்டிப்பான குரல்ல சொன்னான், நான் மாணிக்கபுரியிலேந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்த இந்த அதிசய மலர்களை உன்னோட கெட்ட எண்ணம் நிறைவேறணும் அப்படிங்கறதுக்காக நீ பயன்படுத்திக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். நான் கண்டிப்பா உன்னை தடுக்க தான் போறேன் அப்படின்னு சொன்னான். நாகசிம்மன் உடனே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே, என்னது, உன்னோட அனுமதியா? உன்னால என்ன தடுக்க வேற முடியுமா? நீ உயிரோட இருந்தாதானே அத பத்தி நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உத்தமனை ஓங்கி ஒரு உதவிட்டு அவனை படகுலேந்து கடலுக்குள்ள தள்ளிவிட்டான். கடலுக்குள்ள தலகுப்புற விழுந்த உத்தமன் தண்ணியில மூழ்கி போனான். ரொம்ப நேரமா அவன் நீர் மட்டத்துக்கு மேல வரலங்கிறதுனால அவன் கடலுக்குள்ள மூழ்கி இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சு நாகசிம்மன் அந்த அதிசய மலர்களை தன்னோட வீரர்களோட படகுக்கு மாத்திக்கிட்டான். உத்தமனோட படக அங்கேயே விட்டுட்டு மிச்ச 2 படகும் கடல் பூதத்தை தேடி கடலுக்கு நடுவுல போக ஆரம்பிச்சுது. கடலுக்குள்ள விழுந்த உத்தமன் கடலோட இருட்டு கண்ணுக்கு பழகிற வரைக்கும் நீஞ்சிக்கிட்டே இருந்தான். ரொம்ப தூரத்துல ஒரு படகு மட்டும் ஆடி அசைஞ்சு வர்றத அவன் கவனிச்ச உடனே அந்த படகுல யாரும் இல்லங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த படகுல ஏறி உக்காந்துகிட்டு மெதுவா துடுப்பு போட ஆரம்பிச்சான். இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி முடிவிலையும் முந்தைய பகுதி மற்றும் அடுத்த பகுதிக்கான லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.